குடியரசுத் தலைவர் உரைக்கு பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு பதிலளிக்க உள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய ராகுல் காந்தி பாஜகவையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் மிக கடுமையாக விமர்சித்தார். ராகுல் காந்தியின் பேச்சுக்கு உடனுக்குடன் எழுந்து பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பதிலளித்தனர். அரசியல் சாசனத்தின் நகல் மற்றும் சிவபெருமான், முகமது நபி மற்றும் குருநானக் உள்ளிட்டோரின் படங்களை காட்டி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த ராகுல் காந்தியின் பேச்சு இந்துக்கள் மீதான தாக்குதல் என பிரதமர் மோடி எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு மக்களவையில் பதிலளிக்க உள்ளார். ராகுல் காந்தி இந்துக்களை ஒருபோதும் அவமதித்தது கிடையாது என்று பிரியங்கா காந்தி பாஜகவிற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தனது சகோதரர் ராகுல் காந்தி இந்துக்களை ஒருபோதும் அவமதித்தது கிடையாது என்றும் மக்களவையில் மிக தெளிவாக பேசியிருக்கிறார் என்றார். மக்களவையில் உரையாற்றிய ராகுல் காந்தி அரசியல் சாசனத்தின் நகல் மற்றும் சிவபெருமான், முகமது நபி மற்றும் குருநானக் படங்களை காட்டி பாஜக மற்றும் RSS மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். பாஜகவினர் உண்மையான இந்துக்கள் இல்லை என்றும் வன்முறையை முன்னெடுப்பவர்கள் என்றும் அவர்கள் இந்துக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் இல்லை என்றும் தெரிவித்தார். இந்து மதம் என்பது பயம், வெறுப்பு, பொய்களை பரப்பும் மதம் இல்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். குறுக்கிட்டு பேசிய பிரதமர் மோடி, ராகுல் காந்தியின் பேச்சு இந்துக்கள் மீதான தாக்குதல் என தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.